திமுக அரசு மீது தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டுவதில் உண்மையில்லை என அமைச்சர் சிவசங்கர் கண்டனம். கேட்ட தொகுதிகளை கொடுக்காத விரக்தியில் அவதூறுகளை அள்ளி வீசுவதாகவும் குற்றச்சாட்டு. அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. கூட்டணிக்கு தலைமையாக பாஜகவை வைத்துக் கொண்டு திமுக கூட்டணி கட்சிகளை அடிமை கட்சிகள் என இபிஎஸ் கூறலாமா என அமைச்சர் சிவசங்கர் கண்டனம். கூட்டணி கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட அனுமதித்துள்ள அதிமுகவுக்கு பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைமைதான் ஏற்படும் என்றும் ஆவேசம். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரை. வேட்பாளர் வித்யா வீரப்பனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. எல்லோரும் இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக சிந்திச்சு என் மகளுக்கு இந்த வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,09,360 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 13,670 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிப்பதற்கு இன்றே கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விடுபட்ட நபர்கள் படிவம் 6 மூலம் சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர் அல்லது இணையவழி சேவை மூலம் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். அதிமுகவின் கூட்டணி அழைப்பிற்காக காத்திருப்பதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி நம்பிக்கை. அதிமுக தான் புதிய தமிழகம் கட்சிக்கு இயற்கையான கூட்டணி என்றும் பேட்டி. எங்களை பொறுத்த மட்டிலும் இப்போ நாங்கள் 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றோம். ஸோ நேச்சுரலாக இப்பொழுதும் அதில் இடம்பெறுவது தான் எங்களுக்கு சரியாக இருக்க முடியும். புதிய தமிழகத்தை கூட்டணியில் சேர்க்காவிட்டால் 30 தொகுதிகளில் அதிமுக தோற்கும் நிலை ஏற்படலாம் என கிருஷ்ணசாமி எச்சரிக்கை. புதிய தமிழகத்தை விடுத்து தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை பெற முடியாது என்றும் உறுதி. ஒரு 30-40 தொகுதியில் அவர்கள் எங்களால் வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்னாகும்? இதே தான் 2021 நடந்தது. புதிய தமிழகம் இல்லாமல் தேவேந்திர மக்களுடைய வாக்குகளை வாங்க முடியாது. வரும் 28ஆம் தேதி 5 தொகுதிகளில் விஜய் வாகன பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி தாவேக்க மனு. பெரம்பூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிரச்சாரம் செய்ய முடிவு. தாவேக்க தலைவர் விஜய் வருகையால் பெரம்பூரில் எந்த பிரளயமும் ஏற்படாது என சேகர்பாபு கிண்டல். 8ஆம் தேதி விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரம் தொடங்க போறான்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெரம்பூர்ல தான் போட்டியிட போறதா சொல்றாங்க. சென்னையில எப்படி பாக்குறீங்க சார்? அவரோட போட்டின்றது சென்னையில உங்களுக்கு டஃபா இருக்குமா? ஒரு பிரளயமும் நடக்க போறது இல்ல. வந்தார் போனார் என்று இருக்கும். இபிஎஸ் வெளியிட்ட அதிமுக தேர்தல் அறிக்கை திமுக திட்டங்களின் நகல் என்றும் விமர்சனம். அவர்களுடைய தேர்தலுக்கு அத்தனையுமே ஏற்கனவே கடந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களுடைய நகலாகத்தான் அந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் பார்க்கிறார்கள். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை. புதுச்சேரியில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்றே கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் அறிவிக்க ஏற்பாடு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை 2 படகுகளுடன் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. அனுமதி சீட்டு பெற்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அடாவடி.
தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய மகளிர் தின விழாவில் பங்கேற்று சினிமா பாடலுக்கு நடனம். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டை சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட். கடும் காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு தொடர்ந்து சிகிச்சை. டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனை மருத்துவர்கள் அறிக்கை. ராகுல் காந்தி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியே பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிலடி. கேரளத்தில் உள்ள கடைக்கோடி காங்கிரஸ் தொண்டருக்கு இருக்கும் அடிப்படை விழிப்புணர்வு கூட ராகுலுக்கு இல்லை என்றும் சாடல். அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிபர் ட்ரம்ப் தகவல். உயிர் பயம் காரணமாக ஈரான் தலைவர்கள் வெளிப்படையாக சொல்ல அஞ்சுவதாக பேச்சு. The Middle East with Iran, and they are negotiating, by the way, and they want to make a deal so badly, but they're afraid to say it because they figure they'll be killed by their own people. They're also afraid they'll be killed by us. அமெரிக்காவில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெனிசுலா முன்னாள் அதிபர் மதுரோ இன்று நீதிமன்றத்தில் ஆஜர். போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் விசாரணை. ஈரானுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக வார இறுதியில் பாகிஸ்தானுக்கு செல்கிறார் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ். மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதருடனோ ட்ரம்பின் மருமகனுடனோ பேச ஈரான் மறுத்த நிலையில் முடிவு. HIV மாதிரிகள், கோவிட் கருவிகள், உயிர்கொல்லி நோய் பாதித்த ரத்தங்கள் நிறைந்த உயிரியல் ஆய்வகத்தால் அதிர்ச்சி. கலிபோர்னியாவில் ரகசியமாக செயல்பட்டு வந்த சீன நாட்டுடன் தொடர்புடைய ஆய்வகம் கண்டுபிடிக்கப்பட்டதால் தீவிர விசாரணை. விண்ணில் 2 புதிய செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்திய சீனா. ஷாங்ஸி மாகாணத்திலிருந்து வெற்றிகரமாக செலுத்தி சாதனை. $16,700 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டதை அடுத்து நடப்பு IPL சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பெயர் மாறுகிறதா? வெற்றியின் அடையாளத்தை மாற்றும் எண்ணம் இல்லை என ஆதித்ய பிர்லா குழும முக்கிய நிர்வாகி அனன்யா பிர்லா அறிவிப்பு. ரன்வீர் சிங் நடித்துள்ள துரந்தர் 2 திரைப்படம் 7 நாட்களில் 1000 கோடி ரூபாய் வசூல். குறைந்த நாட்களில் 1000 கோடி ரூபாய் வசூல் சாதனையை எட்டி புதிய சாதனை. தஞ்சாவூரில் நடைபெற்ற நியூஸ் தமிழ் தேர்தல் பயண நிகழ்ச்சியில் தொகுதி பிரச்சனைகள் குறித்து காரசார விவாதம். தென்னை விவசாயிகளுக்கு முழுமையாக திமுக மாடல் எம்எல்ஏ திமுக நிர்வாகி ஆடுதுறை உத்தராபதி, அதிமுக நிர்வாகி திலீபன், நாதக வேட்பாளர் செந்தில்நாதன் பங்கேற்பு. மீத்தேன் எரிவாயு காற்று எடுப்பதற்கு ஏலமிட்ட கட்சி எளிதில் கட்சி திமுக. இந்த டாபிக் உள்ள வந்துரும். ஐயா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டுமில்லையா, நம்ம அவர்களை போன்றவர்கள் போராடவில்லை என்றால்